ஏய், என்ன நிறைய போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க? ஏதோ பெரிய விஐபி வராங்களோ என்னமோ. எனக்கும் அப்படித்தான் தோணுது. அப்படி யாரா இருக்கும்? இங்க பாருங்க, மினிஸ்டர் வர நேரம் ஆச்சு. பந்தோபஸ்தெல்லாம் பக்காவா இருக்கணும். நான் போய் அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கோயிலுக்குள்ள யாரையும் விடக்கூடாது. அலர்ட்டா இருங்க. ம். சரிங்க சார். கோயிலுக்குள்ள யாரும் போக கூடாது. அமைச்சர் வர நேரம். சரிங்க சார். வணக்கம். வணக்கம் சார். என்ன இவ்ளோ போலீஸ் எல்லாம் இருக்கு? யாராவது முக்கியமானவங்க வராங்களா? யாரோ மினிஸ்டர் வர்றாங்களாமா. அவங்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்த சொன்னாங்க. அப்படியா சார்? நாங்க உள்ள போய் சாமியை பார்க்கலாமா? ஐயோ இல்லம்மா, மினிஸ்டர் வந்து போற வரைக்கும் உள்ள யாரையும் அனுப்ப முடியாது. இது கமிஷனரோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். சார், நாங்க கூட உள்ள போக கூடாது. ஆமா பார்த்திபா, உங்க மாமாவோட நேர்மையை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணுமா? இருங்க பார்த்திபன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்ப மினிஸ்டர் வந்துருவாங்க. அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் உங்களை உள்ள அனுப்புறேன். ஓகே சார், வாங்க. இப்படி வர மணிக்கு ஹலோ. நான் சொன்னேன்ல நிச்சயம் நின்னு போச்சுன்னு, அது இந்த பொண்ணுதான். பாவம், இந்த பொண்ணோட வாழ்க்கையே அவ்வளவுதான். இனிமே இவளை யாரு கட்டிப்பா? அந்த பொண்ணோட அத்தை பைரவி தான் காரணம். அவ ரொம்ப திமிர் புடிச்சவ. பண திமிர்ல யாரையுமே மதிக்க மாட்டா. ஐயோ, இப்பதான் இவளை பத்தி சொன்னேன். ராட்சசி வந்துட்டா பாரு. நாம மட்டும் இப்படி சொன்னோன்னு தெரிஞ்சது, நம்ம கிட்ட பத்ரகாளி ஆட்டம் ஆடிடுவா. இவங்க தானே அது? பார்த்தாலே தெரியுது. அடங்காப்படாரின்னு. என்ன சிவகாமி, கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தீங்களா? இல்ல, கோயில்ல இருக்கிற தூணை ஒவ்வொன்னா என்னலான்னு வந்தோம். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. சும்மா இருக்கு சார். ஏமா கோவில்ல வச்சு இதுங்க கிட்ட எல்லாம் வாயை கொடுக்கணும்? வாங்கம்மா, நம்ம உள்ள போலாம். மேடம், மேடம் நில்லுங்க மேடம். இப்ப எதுக்கு எங்களை நிக்க சொன்னீங்க? மினிஸ்டர் வர்றாங்க. இப்ப யாரும் கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. நான் கமிஷனரோட வைஃப், என்னையும் உள்ள விட மாட்டீங்களா? ஆர்டர் போட்டதே கமிஷனர் தான் மேடம். நாம சாமி கும்பிடவும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். வாங்க போலாம். அத்த, அவ சிரிச்சான்னு நாம போனா அது நமக்கு பெரிய அவமானம் அத்த. ஆமாமா, கோவில் வரைக்கும் வந்துட்டு சாமியை பார்க்காம போனா எப்படிமா? அதான் வாசல் வரைக்கும் வந்துட்டோம்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தான். அந்த மினிஸ்டர் வந்து போனதுக்கு அப்புறம் நம்ம சாமியை பார்த்துட்டே போலாமா? அம்மா, அதான் தம்பி சொல்லுதுல்ல, நம்ம சாமியை பார்த்துட்டு அப்புறம் போலாமா? சரி சரி, நாம சாமியை பார்த்துட்டே போலாம். வணக்கம் மேடம், வாங்க. துளசி, நீயா? நீ எங்க இங்க? அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, அதான். வேற ஒண்ணும் இல்ல மேடம். அப்புறம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உன்னை நான் இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. மினிஸ்டருக்கு எப்படி துளசியை தெரியும்? ஆமா மேடம், நீங்க தான் வருவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்ல. இவங்க தான் என்னோட அம்மா. வணக்கங்க.
வணக்கம் மேடம். இவர் என்னோட அப்பா. வணக்கம் மேடம். வணக்கம். ராஜன், இந்த பொண்ணோட துணிச்சல் யாருக்குமே வராது. ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க பொண்ண ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு என்ன வந்ததுன்னு போகாம துணிஞ்சு களத்துல இறங்கி அத ஃபேஸ் பண்றா. அடேங்கப்பா, சும்மாவே அந்த துளசி திமிரு பிடிச்சவ. இப்ப இந்த மினிஸ்டர் வேற கொம்பு சேவி விடுறா பாத்தியா? ஆமா சித்தி. ரொம்ப நன்றி மேடம். நன்றி எல்லாம் எதுக்கு சொல்லிட்டு? எதுக்கு எல்லாரும் வெளியில நிக்கிறீங்க? வாங்க கோவிலுக்குள்ள போலாம். என்ன துளசி, கமிஷனரை பாக்குற? அவரு நான் வரேன்னு எல்லாரையும் உள்ள விட வேண்டாம்னு சொல்லிருப்பாரு. ஆனா இன்னைக்கு நீயும் உன்னோட குடும்பமும் தான் எனக்கு விஐபி. பாத்தீங்களா அத்தை? நீங்க நிக்கும் போதே அந்த துளசிய பார்த்து விஐபின்னு சொல்றாங்க. எனக்கு அப்படியே வயிறு எரியுது அத்தை. ஆமாடி ரஷ்மி, பாவம் பைரவி. நமக்கே இப்படி இருக்குன்னா அவ மனசு எவ்வளவு பாடுபடும். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சும்மா ஏத்தி விட்டுட்டே இருக்காதீங்க. வாங்க உள்ள போலாம். வா. வாங்க. மேடம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க ராஜன். மேடம், இவங்க என்னோட ஃபேமிலி. கோயிலுக்குள்ள வரணும்னு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. என்ன ராஜன், பந்தோபஸ்துக்கு வரும்போதெல்லாம் குடும்பத்தோடைய வருவீங்க? சரி சரி, வர சொல்லுங்க. வா. வா பைரவி. அதான் மினிஸ்டர் உள்ள வர சொல்லிட்டாங்கல்ல, வா. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நாங்க வரல, நீங்க போய் அந்த விஐபி குடும்பத்தை நல்லா கவனிங்க. சொன்னா கேளு. மினிஸ்டர் சொல்லியும் உள்ள வரலன்னா அப்புறம் தப்பாயிடும். ஆமாமா, கோவப்படுறதுக்கு இது நேரம் இல்ல. அவங்க சொல்லியே நம்ம உள்ள போலேனா அது நம்ம அப்பாவை நாமளே அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். அப்புறம் ஒரு கமிஷனரை மினிஸ்டர் எப்படிமா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க? ஆமாமா, ஐயாவோட மரியாதையை காப்பாத்துறதுக்காவது நம்ம போய் தானே ஆகணும். என்னவோ நான் இன்னைக்கு கோயிலுக்கு கிளம்புன நேரமே சரியில்லை. கண்டவங்க கிட்டயும் அவமானப்பட வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. வாங்க போலாம். வா போலாம். வாங்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. யார் பேருக்குமா அர்ச்சனை பண்ணணும்? என்னோட பொண்ணு பேருக்குதான். ஹேமா. சரிம்மா. பரணி நட்சத்திரம், மேஷராசி. நட்சத்திர மேஷராசோ ஜாதஸ்ய ஹேமா நாம்யாஹ க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜய ஆயுராரோக்ய ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம். யார் பேருக்குமா அர்ச்சனை? சாமி பேருக்கு சரிம்மா. குடு சார், நீங்க தொட்டு கொடுங்க. யார் பேருக்குமா? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. தொட்டு கொடுங்கம்மா, தொட்டு கொடுங்க. இந்தாங்க. சர்வேஷாம் க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜய ஆயுராரோக்ய ஐஸ்வர்யதாசித்யர்த்தம் மகாகணபதே பிரியதாம் கஜானனம் வந்தகணாதிசேவிதம் கவித்தஜம்போ மனசாரவக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர. சாமி, என்னையும் துளசி நீதான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் ப்ளீஸ். சாமி, நானும் விஸ்வாவும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கோயிலுக்கு ஜோடியா வரணும். பிள்ளையாரப்பா, எனக்கும் மாமாக்கும் சீக்கிரமே நீதான் கல்யாணம் பண்ணி வச்சு இந்த கோயிலுக்கு ஜோடியா வர வைக்கணும். ஆரத்தி எடுத்துங்கம்மா. சாமி, இன்னைக்கு துளசியோட அம்மா அப்பா தான் எல்லாமே. அவங்களுக்கு தான் முதல் மரியாதை. இந்த தீபத்தை முதல்ல அவங்களுக்கு காட்டுங்க. சரிம்மா.
முதல்ல இந்த குங்குமம் பிரசாதத்தை அவங்களுக்கே கொடுங்க. அப்படியே செஞ்சிருவோம். எடுத்துங்கம்மா. சாமி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இன்னைக்கு எல்லா முதல் மரியாதையும் துளசியோட அப்பா அம்மாவுக்கு தான். இந்த மாலைய அவங்க கழுத்துல போட்டு விடுங்க. சரிம்மா. புஷ்பாங்கிக்கோங்க. தானியம் தனம் வசம் பகுபுத்திரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः தீர்காயுஷ்யரஸ்து. சதமானம் பவதி சதாயுஷ் புருஷக் சதேந்திரிய போயும் போயும் இந்த துளசியோட அப்பா அம்மாவுக்கு இவ்ளோ மரியாதை கொடுக்குதே இந்த அம்மா. இதெல்லாம் ஒரு மினிஸ்டரா? சர்வாவிஷ்டமலதா சித்திரஸ்து. சாமி, அம்மா, உண்டியில இந்த காணிக்கை ரொம்ப போடுங்க. சந்தோஷம்மா. வாங்கோ. என்ன ராஜராஜன், அப்ப நம்ம கிளம்பலாமா? ஓகே மேடம். வாங்க. மேடம், இந்த விசேஷமான நாள்ல உங்களால தான் எங்களுக்கு நல்ல சாமி தரிசனமும் முதல் மரியாதையும் கிடைச்சது. ரொம்ப நன்றி மேடம். இதை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். என்னங்க நீங்க திரும்ப திரும்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. துளசி என்னோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஐயோ, இந்த மினிஸ்டர் தொல்லை தாங்க முடியல. என்னால இங்க நிக்க கூட முடியல. கடவுளே, ஏன் தான் இப்படி என்ன சோதிக்கிறியோ? சரிங்க மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரணும். என் கையால உங்களுக்கு நான் சமைச்சு போடணும். வாங்க மேடம். அதுக்கு என்ன, வந்துட்டா போச்சு. துளசி வீட்டுக்குன்னா எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆமா மேடம், கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா. அதே மாதிரி நீங்களும் எங்க வீட்டுக்கு குடும்பத்தோட வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போனோம். சரிங்க மேடம், அப்ப நாங்க கிளம்பட்டுமா? ஆமா, நீங்க எதுல வீட்டுக்கு போவீங்க? நாங்க ஆட்டோல தான் வந்தோம் மேடம். நாங்க ஆட்டோலயே போயிடுவோம். இல்ல, இன்னைக்கு நீங்க கார்ல தான் போறீங்க. அஷிஷு மேடம், வேண்டாம் மேடம், பரவாயில்ல. இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு செஞ்ச மரியாதையே போதும். நாங்க எப்பவும் போல ஆட்டோலயே போய்க்கிறோம். ஆமா மேடம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீங்க எவ்வளவு பிஸியா இருப்பீங்க. நாங்க ஆட்டோலயே போயிடுறோம் மேடம். இல்ல, அதெல்லாம் முடியவே முடியாது. மத்த நாள்ல நீங்க வந்துட்டு போறது வேற. ஆனா இன்னைக்கு நீங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியமான கெஸ்ட். சோ நீங்க கார்ல தான் போறீங்க. இதுங்க கெட்ட கேட்டுக்கு மினிஸ்டர் கார் வேற. ஆமாமா, இன்னைக்கு ஏதோ அவங்களுக்கு நல்ல நேரம் போல. அதான் இப்படி எல்லாம் நடக்குது. ஏய், இருந்தாலும் இது ரொம்ப ஓவர் தாண்டி. ராஜன் மேடம், இங்க இருக்கிற போலீஸ் பந்தோபஸ்தே போதும். நான் கோவிலையே வெயிட் பண்றேன். நீங்க போய் துளசி ஃபேமிலிய அவங்க வீட்ல விட்டுட்டு வந்துருங்க. மேடம், வேலை நேரத்துல போய் அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒரு மினிஸ்டர் நீங்க போய் கோவில்ல, அதுவும் எங்களுக்காகலாம் வெயிட் பண்ணக்கூடாது. அது அவ்வளோ நல்லா இருக்காது மேடம். இப்படி பேசி பேசியே எல்லாரையும் கவர் பண்றா. இன்னைக்கு நீங்க கார்ல தான் போறீங்க. இது இந்த மினிஸ்டரோட ஆர்டர். இப்ப கேப்பீங்கல்ல? சிவகாமி, அதான் மேடமே ஆர்டர் போட்டாங்கல்ல, இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. வா, நம்ம கார்லயே போலாம்.
ஆமா சிவகாமி, அவங்க இவ்வளவு தூரம் நம்ம மேல உள்ள அன்புனால சொல்றாங்கல்ல, அதை கேட்கலன்னா சரியா இருக்காது. சரிங்க மேடம், உங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா நாங்க நீங்க சொல்றபடியே கேக்குறோம். ரொம்ப சந்தோஷமா? ஓகே ராஜன், நீங்க இவங்களை கூட்டிட்டு கிளம்புங்க. மேடம், உங்க காரோட கீ? ராஜன், நான் உங்க கார்ல தான் உங்களை டிராப் பண்ண சொன்னேன். ஒரு மினிஸ்டரோட கார்ல இந்த துளசிய போக வைக்கிறாங்கன்னா அப்படி என்ன பெருசா பண்ணி கிழிச்சிட்டா இந்த ராட்சசின்னு தெரியலையே. அத்தை, அவதான் பெரிய ஜால்ராக்காரியாச்சே. எல்லாரும் இழுக்கிற மாதிரி அந்த மினிஸ்டருக்கும் ஏதாவது வசிய மருந்து வச்சுட்டாலும் என்னவோ. ஏ லக்ஷ்மி, நான் அப்பவே சொன்னேன் எங்க அம்மாவை ஏத்தி விடாதீங்கன்னு. அந்த மினிஸ்டருக்கும் துளசிக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அப்புறம் ஏன் நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் எங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாம இரு. என்ன தம்பி, என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி சொல்றதும் சரிதானே. அடுத்தது நீங்களா? கோவிலை விட்டு போற வரைக்கும் நீங்க 2 பேரும் வாயவே திறக்க கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க. ஏன் விஸ்வாவை கோவப்படுத்துறீங்க? ஆமா ஆமா, இவங்க பெரிய நல்லவங்க மாதிரி பேச வந்துட்டாங்க. ஓகே ராஜன், நீங்க கூப்பிட்டுட்டு கிளம்புங்க. ஓகே மேடம், வாங்க. நாங்க வரோம் மேடம். நாங்க வரோம். போயிட்டு வாங்க. இல்ல பரவாயில்ல, நாங்களே பாத்துக்கிறோம்.